வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். திமுக கூட்டணி ஒரு வழியாக சூப்பராக முடிச்சிட்டாங்க. பிரச்சனைகள் இருக்க வேண்டியதாங்க. ஏதோ ஒன்று இழுத்துக்கிட்டு இருக்கோம், முன்ன பின்ன டக்கு 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 முடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ரெண்டு 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 ஆளாளுக்கு ஒன்று, காங்கிரஸுக்கு சோன்ஸோ, மற்ற கமலுக்கு ஒன்று, ராஜ்யசபா முடிச்சு கம்ப்ளீட். இவங்க 21 சீட்டில் போட்டிடுறாங்க. திமுக நீட்டாக அற்புதமாக பளிச்சுன்னு பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே அதிமுக பாஜக படுற கூத்து இருக்க, அதுவும் இந்த தேமுதிக பாமக செய்கிற கூத்து அதை விட கூத்து. உண்மையிலே எடப்பாடி வாழ்க்கை வெறுத்திருப்பார் அப்படிங்கிறதா பகிரங்கமான உண்மை. இப்போ தெரியுமில்ல, கட்சினா எப்படி கொண்டு செலுத்தணும், ஜெயலலிதா அம்மையார் எப்படி கட்சியை கொண்டு போயிருப்பாங்க, எம்ஜிஆர் எந்த அளவுக்கு கட்சியை கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கலாம் தெரியும் இல்லையா. இன்னைக்கெல்லாம் ரொம்ப சிம்பிள். கூட்டணி அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. ராஜ்யசபா சீட்டு, அப்புறம் பணம், அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பல விஷயமா இது ஸ்வீட் பாக்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு மிகப்பெரிய பந்தாக்கெல்லாம் எனக்கு பரவிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு தேமுதிக பாமக கூட்டணி இன்னும் எங்கே போகிறதுன்னு அவங்களுக்குள்ளேயே முடிவே இல்லை. தேமுதிக பொறுத்தவரை நான் பாஜகவுக்கு போவேன், இல்லை அதிமுகவுக்கு போவேன் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவா அதிமுகவா ரெண்டுமே ஒன்று நிலைப்பாடு இல்லாமல் தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒன்று சரியான முடிவு இல்லை. இதற்கிடையில ஒன்றிய அமைச்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் சொல்லி போட்டு பாமக அன்புமணி ராமதாஸ் ரொம்ப விடாப்பிடியா இருந்திருக்கிறார். அதுக்கு பாஜக மதிக்கவே இல்லை அப்படிங்கிறதா இன்னைக்கு ஒரு தகவலாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பாஜக பாமகவை மதிக்கவே இல்லை. அப்புறம் நேரடியா பிறப்பிட்டு அது சம்பந்தமா பேசலாம் அப்படி அன்புமணி ராமதாஸ் பிறப்பிடக்கூடிய சமயத்தில் வேணாம் இங்கெல்லாம் ஆளை கூப்பிட்றாதீங்கப்பா, நீங்க அங்கேயே வச்சு பேச முடிச்சுக்குங்க அப்படின்னு கூட அமித்ஷா தடுத்ததாக ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. தேமுதிக பொறுத்த வரைக்கும் பேசியிருக்கிறாங்க. பாஜக பொறுத்தவரை ராஜ்யசபா சீட் இல்லை அப்படின்னு அதிமுக சப்ஜெக்ட்ல அவங்க ஒரு நிலைப்பாடு வந்துட்டாங்க. அவங்களுக்கு மெயின் இந்த நெல்லை கள்ளக்குறிச்சி அந்த தொகுதியை கொடுத்துட்டா வேலை முடிஞ்சது. 5 தொகுதி, மற்றபடி ராஜ்யசபா சீட்டுக்கும் அதிமுக ஓகே கொடுத்த மாதிரி ஒரு விஷயம். மற்றபடி பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், அவ்வளவுதான். அது கன்ஃபார்முங்கிற மாதிரி 100க்கு 100%. அதாவது அதிமுக கூட்டணியோட தேமுதிக கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆனா பாமகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவை அதிமுகன்னு அவங்களே குழம்பிட்டு இருக்கிறாங்க. யாரு? ராமதாஸே. அப்பனும் பிள்ளைக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே, ஆமா, தந்தை மகனுக்குள்ளேயே அவர்களுக்குள்ளேயே அன்புமணி ராமதாஸ் தலைவர், ராமதாஸ் பாமகவோட நிறுவனர். 2 பேருக்குள்ளே மிகப்பெரிய ஒரு குழப்பம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் சரியான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிற தகவல் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஒன்றிய அமைச்சர் போஸ்ட் எனக்கு வேணும், அன்புமணி ராமதாசனுடைய ஒரு முடிவு. அதுக்கு பாஜக ஒப்புக்கொள்ள இன்னைக்கு வரைக்கும். மற்றபடி ராமதாஸ் சொல்லிட்டாரு, ஆமா எப்ப நீ இப்படி போயிட்டு இருந்த அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாது, பொதுக்குழு தீர்மானம் இருக்கு, அதன் அடிப்படையில் அதிமுகவோடு நான் நேரடியாக கூட்டணி சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டார். அப்புறம் மகன் என்னதான் இருந்தாலும் மகன் இல்லையா, அப்புறம் அவருடைய தன்னுடைய கருத்தை கேட்கக்கூடிய சமயத்தில் அவரும் சரி அதிமுக கூட்டணிக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய சமயத்தில் மீண்டும் ஒரு குழப்பம். ஏன்னா ஒரு மருத்துவ கல்லூரிக்கு அனுமதி வழங்கிய வகையில ஒரு கேஸ் நிலுவையில் இருக்கு. யார் மேல? பாமக அன்புமணி ராமதாஸ் மேல. அதை தூசி தட்டி எடுத்துட்டாங்கன்னு வைங்க, பாஜக மிகப்பெரிய பிரச்சனையா போயிடும். அப்புறம் அமலாக்கத்துறை வரும், அப்புறம் சோன்ஸோ பல விதமான பிரச்சனை வரும். அதன் அடிப்படையில் என்ன ஆகும்? அதிமுகவோட பாமக கூட்டணி வச்சான்னு வைங்களேன், உடனே பாஜக என்ன பண்ணுவாங்க? அமலாக்கத்துறை அனுப்புவாங்க, மற்றபடி கேஸை கொண்டு தூசி தட்டுவாங்க. அப்ப என்ன ஆகும்? அதிமுக இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய இடமும் போயிடும். பாமக கூட்டணியில அதிமுக சமத்துக்கு வரக்கூடிய சமயத்துல பாமக சமத்து எங்கெங்க நிக்குதோ அதன் அடிப்படையில் மக்கள் பல உண்மையை தெரிஞ்சிருவாங்க இல்லையா. அப்போ அதுக்கு டோட்டல் ஓட்டு போட மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் கிடையாது. அதனால அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில் பாஜகவோடு சேர்ந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவுக்கு இன்னைக்கு பாமக விட்டதாக ஒரு தகவல் அவங்க சொல்லிட்டாங்க, கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதாவது
உங்களுக்கு வந்து 10 சீட்டு ராஜ்யசபா சீட்டு அதோட சரி, மற்றபடி பணம்லாம் கிடையாது. அதே நேரத்தில் அமைச்சர் போஸ்ட் அப்படிங்கிறதையும் ஓகே கொடுத்துட்டாங்க. பணம் கிடையாது, ஒன்றிய அமைச்சர் 10 சீட்டு ராஜ்யசபா சீட்டு பாமகவுக்கு பாஜகவிடம் இருந்து அப்படிங்கிறது ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலாக போயிட்டு இருந்தாலுமே கூட இன்னும் முடிவாகவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா. இன்னும் இழுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு போவாங்க, எங்க ஒப்பந்தம் போட போறாங்க, ஒப்பந்தம் போடுவதற்கு அமித்ஷா வருவார்கள், அண்ணாமலையோட முடிச்சுக்குவாங்களா? அன்புமணி வந்து இங்க பெறப்படுறதுக்கு அமித்ஷா வந்து வேணாம் அப்படின்ட்டார், தடை போட்டார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல வந்து எப்படி வந்து டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிடுவாரு? டெல்லிக்கு பிறப்பிட்ட அண்ணா அன்புமணியை வந்து தடை போடக்கூடிய அளவு இருக்கக்கூடிய சமயத்தில் அப்ப இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலையை வச்சுதான் முடிச்சுக்குவாங்க. அப்படிங்கிற சமயத்துல வந்து இது வந்து ராமதாஸுக்கு விருப்பம் இல்லாத ஒரு முடிவாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அது ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அவருக்கு வந்து அதிமுகவோட தான், ஏன்னா பொதுக்குழு முடிவு தான், அதிமுக தான் கூட்டணி சேரணும் அப்படின்னு பாமக பொதுக்குழு கூட்டத்தை முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அன்புமணி ராமதாஸுக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி கட்டாயம் வேணுங்க. ஆமா, எது எப்படியா ஒன்றிய அமைச்சர் பதவி வேணும். அது முதல்ல சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு பணம் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, ஒன்றிய அமைச்சர் சீட்டு வேணும், ஆமா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸுடைய மகள் வீட்டில் நடந்த ஒரு ரகசிய கூட்டத்தில் கூட பேசியிருக்காங்க. அதுவும் வந்து ராத்திரி தான் பேசிட்டு இருக்காங்க பாமகவும் பாஜகவும். கலையில பேசுறோம் அப்படின்னா தகவல் லீக் ஆகிடும் அப்படிங்கிற கான்செப்ட்ல பாமகவும் பாஜகவும் ராத்திரியில பேசிட்டு இருக்காங்க. அப்ப மீண்டும் வந்து ஒப்புதலுக்கு வரக்கூடிய சமயத்தில் அதிமுகவை நோக்கி போகக்கூடிய ஒரு சமயத்திற்கு பட்சத்துல மீண்டும் வந்து ஒரு விரட்டல் கான்செப்ட் கட்டாயம். பாஜக வந்து அதை அப்படிதான் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலுமே சரி, ஏதோ ஒரு வகையில் அமலாக்கத்துறை, இடி, அப்புறம் என்ஐஏ, சிபிஐ அப்படின்னு ஏறிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இப்போ இன்னைக்கு வந்து நியூவாக வந்து தேர்தல் ஆணையம் அவங்க கையில் வந்தாச்சு. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக வந்து ஒரு நிலைப்பாடு இருக்காது. அப்போது என்ன ஆகும், ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய ஒரு நிலைப்பாடு மாறக்கூடிய சமயத்து என்ன ஆகும், டக்குன்னு அந்த கரெக்டாக அந்த தேர்தல் நேரத்தில் ஏதோ ஒரு அமலாக்கத்துறை உள்ளே நுழைந்தது அப்படிமா நம்மளால ஓட்டை மாற்றி குத்திடுவாங்க. அப்ப என்ன ஆகும், இருக்கக்கூடிய விஷயமும் போயிடும். அதனால வந்து அதற்கு பயந்து, பாஜகவின் மிரட்டலுக்கு பயந்து இன்னைக்கு வந்து பாமக பாஜக கூட்டணியில் ஓகே கொடுத்து விட்டதாக ஒரு தகவல். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு நுழைந்து விட்டதாக ஒரு தகவல். அவங்களுக்கு அவங்க ஓகே கொடுத்து ராஜ்யசபா சீட்டு, மற்றபடி நெல்லை, கள்ளக்குறிச்சி, அதிமுக. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அதிமுக நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வைக்கக்கூடிய சமயத்துல இந்த பக்கம் தேமுதிக அவங்களும் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி, பாஜக பொறுத்தவரைக்கும் பாமக ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி. அப்ப இன்று இரண்டுமே வந்து மிக பலம் வாய்ந்த கூட்டணியாகத்தான் மோதக்கூடிய ஒரு சூழல். முன்னால வந்து அதிமுக கூட தேமுதிக பாஜக சேரக்கூடிய ஒரு சூழல், அப்புறம் பாஜகவும் கூட தேமுதிக பாமக சேரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை, ரெண்டு வெட்டுக்கிழ மாதிரி பிரிஞ்சு அதிமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக, பாஜக கூட்டணிக்குள்ள பாமக. அப்ப என்ன ஆகுது, நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரை ரொம்ப வெயிட்டா நடக்க போகுது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, ஏன்னா ரெண்டுமே வந்து வெயிட் ஆயிடுது இல்லையா. தேமுதிக பாமக ஏதோ ஒரு ரெண்டு பக்கம், ரெண்டு கட்சி ஒரு பக்கமா சேர்ந்து இன்னும் பயங்கரமான வெயிட். இன்னைக்கு இப்ப என்ன ஆச்சு, அந்த வெயிட்டுக்கு ஆஃபா பிரிச்சிருது. அதிமுக ஒரு பக்கம் ஆஃப், பாஜக ஒரு பக்கம் ஆஃப். அப்ப இருக்கக்கூடிய சமயத்து என்ன ஆகுது, ஆமா மூன்று கூட்டணியுமே அடுத்தது சீமான் தலைமையில ஒரு தனிப்பட்ட ஒரு கூட்டணி, நான்காவது கூட்டணி வரக்கூடிய ஒரு சூழல். ஆமா, அவர் வந்து தனிச்சுதான் போட்டியிடுவார். அது ஆல்ரெடி வந்து எடப்பாடி கூப்பிட்டவரை சொல்லிட்டார், நான் என்னைக்குமே தனித்து தான் போட்டிடுவோம், உங்க கொள்கைக்கு எங்களுக்கு கொள்கை ஒத்து வராது, உங்களுக்கு திராவிட கொள்கை, எங்களுக்கு தமிழர் கொள்கை, தமிழ் பண்பாடு அப்படின்னு நாங்கள் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டார். ஆமா, இப்ப மீண்டும் வந்து மனசு மாதிரி சீமான் வந்தார் அப்படின்னா கட்டாயம் அதிமுகவுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல வந்து அவருடைய சின்னமான கரும்பு விவசாய சின்னத்தை வந்து ஆமா பாஜக முடக்கி விட்டதாக ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இரட்டை இலை சின்னத்தை ஆமா முடக்கிறதுக்கு பாஜக ரெடியாகி விட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்ப அதிமுக நிலைப்பாடு என்ன, நம்ம வருங்காலங்களில் பாஜகவால் கட்டாயமாக மிரட்டப்பட்டு கொண்டே இருக்கும், அல்லது வந்து இப்ப இருக்கக்கூடிய நிலைமை மிக தலைகீழாக மாறி போகும் அப்படிங்கிற ஒரு சூழல். பாஜக சம்பந்தப்பட்ட வகையில் பாமக வந்துடுது. அதனாலதான் அதே நேரத்தில் ஒன்றிய அமைச்சர் போஸ்ட், அதே நேரத்தில் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு ஒன்று, அன்புமணி ராமதாஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறனால அதனுடைய மிரட்டல் கான்செப்ட். அப்ப வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு கட்சியாக
இந்த பக்கம் பாமக போயிருது. ஆனால் அதிமுக பொறுத்து பல வகையில் மிரட்டலுக்குள்ள ஒரு கூட்டணியாக கடைசி வரைக்கும் இருக்கும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம். ஒன்றும் ஒப்பந்தம் ஆகல. இவ்வளவு தூரம் பேசி பிரயோஜனம் கிடையாது. இத்தனை வீடியோ போட்டு பிரயோஜனம் கிடையாது. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருப்பது தேமுதிகவும் பாமகவும் தான். இன்னைக்கு ஒரு நிலைப்பாடா வந்திருக்கிறாங்க. அது அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஒப்பந்தம் போட்டாதான் தெரியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.